ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கிறாய்? எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பாடத்தை கொடுத்தாலும் நீ அதை எதையுமே எடுத்துக்கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. நீ ஏதோ ஒரு வழியில் செல்கிறாய். நான் இழுத்து பிடித்து இது இல்லை உன் வழி, நான் அழைத்து செல்வதுதான் உன் வழி என்று சொன்னாலும் காதில் வாங்காமல் நீ ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கிறாய். இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? உனக்கு என்னத்தான் வேண்டும் அதை முதலில் சொல். தங்கமே, நீ என்னிடம் ஒன்று கேட்கிறாய், இதை செய்து தாருங்கள் சாயி என்று. ஆனால் நீ சென்று கொண்டிருக்கும் பாதையோ வேறு ஒரு விதமாக அல்லவா இருக்கிறது. ஒரு செயலை என்னிடம் வேண்டுகிறாய், அந்த செயல் தடங்களும் சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் உனக்கு தருகிறது. அப்பொழுது என்ன தெரியுமா செய்கிறாய்? திடீரென்று இல்லை, இது தப்பான வழி, இது எனக்கு மிகவும் கஷ்டமான மனதை தருகிறது, அதனால் எனக்கு இது வேண்டாம், நான் வேறொரு வழியை தேடிக்கொள்கிறேன் என்று திடீரென்று வேறொரு வழியில் செல்கிறாய். இது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் நல்ல ஒரு நிலைமையை உனக்கு தரும் என்று சொல். தங்கமே, நீ நினைப்பது ஒன்று, ஆனால் நடக்க இருப்பதோ வேறொன்று தான். அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். நீ என்ன நினைக்கிறாய்? ஒரு மனமாக எதையுமே நினைக்கவில்லை. எல்லா விஷயத்தையும் மாறி 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 மாற்றிக்கொண்டே இருக்கிறாய். இதுதான் நீ நினைக்கிறாய். ஆனால் நீ ஒரு நிலையாக ஒரு முடிவெடுத்து ஒரு செயலை செய். நிச்சயமாகவே அது நல்ல ஒரு விஷயத்தில் போய் முடியும். அதை விட்டு மாறி மாறி செய்யும் பொழுது நான் என்ன செய்வேனோ அதை செய்து விட்டு நான் போய்கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எதை உனக்கு செய்தால் அமோகமாக இருக்கும், இப்படியெல்லாம் எனக்கு தெரியும். அதன்படி நான் செய்கிறேன். நீ எதையுமே கண்டு கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஒரு நிலை செய்து வா. நிச்சயமாக உனக்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும். இந்த சாயை நீ வெறும் சாதாரணமான ஆள் என்று நினைத்தாய். தங்கமே, என்னை சாதாரணமான ஆள் என்று நினைத்து தப்பு செய்து விடாதே. எனக்கு கோபம் வரும். எனக்கு கோபம் வந்தால் என்னாகும் என்பதை என்னுடைய சச்சரிதத்தில் போய் படித்துப்பார். என்னுடைய சச்சரிதத்தை அனைவருமே படியுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு தேவையானது அதிலேயே கிடைத்துவிடும். என்னுடைய அழகான குழந்தையே, ஒரு நிலையாக மனதை வைத்துக்கொள். ஒரு வேலையை செய்தோம் என்றால் அதையே தொடர்ந்து செய். அதனால் நற்பலன்கள் உனக்கு கிடைக்கும். அதையே மாற்றி மாற்றி செய்யும் பொழுது கஷ்டங்கள் மட்டும்தான் மிச்சம். இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் ஒரு நிலையாக எதையுமே நினைக்காமல் கஷ்டம் வந்தால் மாறி மாறி ஒரு செயலை செய்யும் பொழுது அதை நீதான் மிக மிக உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறாய். உன் வாழ்க்கையை நீ இனி கஷ்டப்படுத்தக்கூடாது, நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய பேச்சை கேள். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கும். அதை விட்டு மாறி மாறி செய்தால் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியாது. நீதான் உன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் தங்கமே. நிலையாக இரு. உனக்கானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.